ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரைடே ஆனாலே லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, காலையிலக்கு என்ன பண்ணுறது, இதே யோசனையாகவே நமக்கு இருக்கும். கழுதுகட்டால் குட்டிச்சோறுங்கிற மாதிரி நமக்கு ஒன்றா நெய்ச்சோறு, இல்லைன்னா தக்காளி சோறு, இல்லை பிரியாணி. இதை தவிர நம்மளுக்கு வேறு என்ன தெரியும்? அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேனு சாப்பாட்டு அரிசியிலேயே தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டேன். சாப்பாட்டு அரிசியில் செய்யும் போது மட்டும்தான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். பிரியாணி அரிசியில் செய்கிறதா இருந்தால் சட்டியில் தான் பிரியாணி அரிசி சாப்பாடு செய்வேன். சாப்பாடு செய்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். சிக்கன் கிரேவி செய்கிறது நான் வீடியோ எடுக்கலை. சாப்பாடு மட்டும்தான் இன்றைக்கி செய்கிறத வீடியோ எடுத்திருக்கிறேன். சிக்கன் கிரேவி செய்கிறதுலாம் நான் வீடியோ இன்றைக்கி எடுக்கலை. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுமே நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுமே பணம் வராது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சொந்தக்காரவங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் நமக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுமே இவங்களுக்கு என்ன இது ஒரு பொழப்பு இல்லையா, இதை பண்ணி இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு தான் இவங்க போடுறாங்கங்கிற மாதிரி நம்மளை பேசுகிறாங்க. இந்த சேனல் ஆரம்பித்ததுமே நம்மளுக்கு பணமெல்லாம் கிடைக்காது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணி பார்த்தா தான் அவங்கவுங்களுக்கு அது தெரியும். இது நம்ம வீட்டில் சும்மா இருக்காமல் நம்மளுக்குன்னு நம்மளோட திறமையை ஏதாவது வெளிப்படுத்தணும். இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது, நமக்கு வீட்டு வேலை செய்கிறது, இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு தான் நம்ம வீடியோ போடுறோம். ஹஸ்பண்டு சம்பாதிக்கிறது பார்த்தாமதான் இவங்க யூடியூப் சேனலில் போட்டு சம்பாதிக்கிறாங்கன்னெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு நம்ம காதுபடையாக பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். யூடியூப் சேனலுங்கிறது நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு. பணம் வரும், எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சால் தான் அந்த பணமே நமக்கு வரும். இப்போ எனக்கு 500 சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க இவ்வளோ பேர் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சேனலே யாராவது பார்க்குவாங்களா, நான் எதுக்கு போடுறேன்னு சொன்னேன். என் தங்கச்சி தான் மோட்டிவேஷன் பண்ணி, நீ பண்ணுக்கா, உன்னோட திறமையை நீ வெளிப்படுத்துக்கா, நீ ஒன்றும் யார் வீட்லேயோ போய் இன்னும் பண்ணுறதில்ல, நீ உன் வீட்லேயே நீ செய்கிறதையே நீ எடுத்து போடு, உன் திறமையை நீ எதுக்கு மறைச்சி வைக்கிற, 4 பேர்த்துக்கு சொல்லிக்கொடு, உன்னோட ஏதாவது உனக்கு தெரிஞ்ச டிப்ஸு சொல்லிக்கொடு, உனக்கு தெரிஞ்ச சமையல் சொல்லிக்கொடு, உனக்கு என்ன வருதோ நீ செய்யுக்கா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணனா. நம்மளோட திறமையை நம்மளுக்கு தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்கு உங்களுக்கு, இது தேவையே இல்லை, நீங்களாம் இது எதுக்கு பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னோடய திறமையை நான் வெளிப்படுத்துகிறேன். நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்ம பண்ணுறோம். நம்ம யாருக்காகவும் நம்ம பயப்பட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு ஒருவனுக்கு நம்ம பயந்தால் போதும். பின்னாடி பேசுகிறவங்கள பற்றியெல்லாம் நம்ம என்றைக்குமே நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறத தெளிவாக நாங்கள் முடிவெடுத்துருக்கிறேன். அல்லாஹ் என்றைக்கு நம்மளை முன்னேற்றுவான்னு அல்லாஹ்வுக்கு ஒருவனுக்கு தான் தெரியும். அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அவனுக்கு மட்டும்தான் நம்ம முன்னேறுவோமா, எப்படி இருப்போம், 5 நேரம் தொழுது ஓதி எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். இதை மட்டுமே வேலையாக வச்சுட்டு நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம், என்னென்ன செய்கிறோன்னு சொல்லி அது ஒரு வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு அப்படியெல்லாம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதேதோ பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா. தயிர் சட்னி இன்றைக்கி செஞ்சுட்டு, சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இன்றைக்கி சமையல் முடிச்சுட்டேன். இவ்வளோதான். கையோடு எனக்கு தொடச்சிடணும். கொஞ்சோண்டு இது சிந்தனாலோ எனக்கு பிடிக்கவே செய்யாது. அது கையோடு செஞ்சு செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கை காலெல்லாம் கை தான் சுட்டு, காலுங்கிற பாருங்கள், கை தான் சுட்டுருது. சுட்டாலும் பரவாயில்ல, நம்ம தொடச்சி நீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சமையல் செய்யவே தொடச்சி, அது என்னமோ பழகிருச்சு. என்ன பண்ணுறது, மாற்றவே முடியல. எங்கள் அம்மாவும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் மாமியாரும் சத்தம் போடுவாங்க, செய்யும் போது துடைக்காதன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கவே மாட்டோம். நாங்கள் எங்கள் வேலையை என்ன நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் செய்யவே, நானே சிஸ்டருக்கு எல்லாருமே அப்படித்தான் செய்யவே தொடச்சிருவோம். ஆனால் எங்கள் பாப்பா அடுப்படியில் போய் கிச்சன் வேலை செய்யும் போது, சமைச்சிட்ருக்கும் போது தொடச்சிட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், பாப்பா துடைக்காதீங்க, கையெல்லாம் சுட்டுரும் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம நல்லா இருக்கட்டும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கட்டும்னு நம்ம சொல்கிறோம். எனக்கெல்லாம் 500 சப்ஸ்கிரைப் வருமாங்கிறதெல்லாம் நான் கனவுலையும் கூட நீ நினச்சி பார்க்கல. 10 பேர் வர்றதே எனக்கு ஜாஸ்தின்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 500 பேர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நன்றி சொன்னது பத்தாது, அது எல்லா புகழும் இறைவனுக்கு தான் நான் சொல்லணும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி. உங்கள் வீட்டில் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.